ஹலோ. சார் சொல்லுங்க. சார் அசைன்மெண்ட்ஸில் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியலைங்க சார். DBWS1 இருக்குல்ல சார். எனக்கு ஷேர் பண்ணுறீங்களா? நான் பார்த்துட்டு சொல்லட்டுமா? எஸ் சார். ஒன் செகண்ட். ஓகே. சார் இந்த அசைன்மெண்ட் தாங்க சார். ம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்க? செகண்ட் ஒன் தேர்ட் ஒன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபாரின் கீ யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இல்லாத டேபிள் சொன்னால் இது பண்ணுற மாதிரிங்க சார். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வி cannot make an entry the department table with an employee ID that doesn't exist in the employee table. ஆமாம். ஸோ ரெண்டு டேபிள் இருக்குமா, டிபார்ட்மெண்ட் டேபிள் ஒன்று, எம்ப்ளாயி டேபிள் ஒன்று. சரிங்களா? ஸோ எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடி இருக்கும், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிளையும் எம்ப்ளாயி ஐடி இருக்கும். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியை வந்து பிரைமரி கீயாக கொடுத்துருப்போம், அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியை ஃபாரின் கீயாக கொடுத்துருப்போம். ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடியும் ஹெச்ஓடி நேம் மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க. So employee ID, name, DOB, salary, department ID. Okay. So department ID, HOD name, head of the department will be one of the employee. ஸோ நீங்கள் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கோங்க, எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொஸ்டின் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? எம்ப்ளாயி ஐடின்னு ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு, அதாவது டிபார்ட்மெண்ட் டேபிளில். ஓகே. ஸோ எம்ப்ளாயில எம்ப்ளாயி டீட்டெயில் இருக்கும், டிபார்ட்மெண்ட்ல அவங்களோட பொசிஷன் இருக்கும் இல்லையா? ஸோ பொசிஷன் கொடுக்குறப்போ அவங்களோட ஐடியை வச்சு தானே கொடுப்பீங்க. ஸோ அப்போ எம்ப்ளாயி ஐடியில் இல்லை, இப்போ ஒரு 1 2 3 இருக்குன்னா 4னு கொடுக்குறப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியில் வந்து அதை ஆட் ஆகக்கூடாது. அப்போ ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆல்ரெடி ஃபாரின் கீ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு, அதை யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். சார் நான் என்ன கேட்டேன்னா, இதுல வந்து எம்ப்ளாயி ஐடி இல்ல, பட் அது எப்படி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியல. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி, ஹெச்ஓடி நேம் இருக்கு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, cannot make an entry department table. ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட் ஓகே. ஸோ அதான் இதில் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஐடி, ஹெச்ஓடி, தென் எம்ப்ளாயி ஐடி, 3 காலம் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ இது மேப் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி 1 2 3 வரட்டும், ஹெச்ஓடி நேமு, தென் எம்ப்ளாயி ஐடி வந்து இதுல இருந்து ரெஃபர் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே. கிளியரா? யா.
ஓகே, ஸோ இன்னைக்கு சேம் நம்பை அண்ட் பேண்டாஸ்ல இருக்கிற சில டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்பை அண்ட் பேண்டாஸ்ல இருக்கிற ஒரு சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ். தென் ஸோ டைரக்டா நம்ம ஜூபிட்டர் போயிடலாம். அண்ட் ஜூபிட்டர்ல ஓகே, ஸோ ஜூபிட்டர்ல நம்பை அண்ட் பேண்டாஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ நம்பையில் என்னென்ன பண்ணலாம் அண்ட் பேண்டாஸ்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு, ரைட்டா? ஸோ நம்பைங்கிறது நியூமெரிக்கல் பைத்தான் சொல்லுவோம். அண்ட் அது வந்து அல்ஜிப்ரிக் லீனியர் அல்ஜிப்ராக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், ரைட்? ஸோ நம்பையில் இன்னும் எப்படி வந்து நம்ம அரேஸை கிரியேட் பண்றதுங்கிறதையும் பார்த்தோம், ரைட்? ஸோ இதுல ஒரு 2-3 மெத்தட் இருக்கு. அரே வித் அரே அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, அரே வித் ஸ்கேலார் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, அண்ட் யூனிவர்சல் அரே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு, சரியா? ஸோ அரேனா என்ன? சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், அவ்வளவுதானே, ரைட்? ஸோ இப்போ இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் numpy as np. ஓகே, ஸோ இங்க numpy np-ஆ நேம் வச்சுக்கிறேன், ரைட்? நான் இப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்றேன். arr equal to so numpy, not a by, yeah. so இங்க arr equal to np dot, நம்ம நேத்து பார்த்தோம்னா np ல வந்து a range யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் போல தான் a ரேஞ்சும் ரன் ஆகுதுன்னு பார்த்தோம். ரேஞ்சில் எப்படி நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் 3 வேல்யூ கொடுப்போமோ அதே மாதிரி ஏ ரேஞ்சில் நம்ம கொடுக்க முடியும்னு பார்த்தோம் இல்லையா? நீங்க என்ன கொடுக்குறோம்னா 0,11 கொடுக்குறேன், சரியா? இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 0ல இருந்து 10 வரைக்கும் அரே கிடைக்கும், ரைட்? ஸோ ஏஆர்ஆர் செக் பண்ணோம்னா 0ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும், ரைட்? ஸோ இதுதான் நம்ம அரேன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுல சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். இந்த அரேவை இன்னொரு அரே கூட என்னால் ஆட் பண்ண முடியும். யூசிங் பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்னால் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்றேன்னா சேம் 2 அரேயும் நான் பிளஸ் பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ 1 + 1 2, 2 + 2 3, 3 + 3 6 அண்ட் 2 அரே மெர்ஜ் ஆகி எனக்கு வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ உங்களால இதை சப்ட்ராக்டும் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஏன்னா ஈக்குவல் நம்பர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்றப்போ சேம் வேல்யூ 1 × 1 1, 2 × 2 2 அண்ட் 3 × 3 9, 10 × 10 100 கிடைச்சிருச்சா? அண்ட் அதே மாதிரி டிவிஷனும் பண்ண முடியும். ஸோ டிவிஷன் பண்றப்போ உங்களுக்கு ஒரு வார்னிங் ஆகும். ஏன்னா இங்க பாருங்க 0 இருக்கா, நீங்க ARR divided by ARR கொடுக்குறீங்க. இப்போ first element divided by first element, second element divided by second element, and third is divided by third, அந்த மாதிரி தான வரும். 0 divided by 0. ஓகே, 0 வால anything by 0 is infinitive, ரைட்டா? ஸோ எந்த வேல்யூ நம்ம 0 வால டிவைட் பண்ணாலும் அது இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஸோ நம்பைல நமக்கு வார்னிங் காமிச்சிட்டு அந்த வேல்யூவை எம்டி வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும், ரைட்? ஸோ டேட்டாபேஸ்ல நல்லுங்கிறது எம்டி வேல்யூ, பைத்தான்ல NONE நன்னுங்கிறது எம்டி வேல்யூ, அண்ட் இங்க வந்து நான்ங்கிறது எம்டி வேல்யூ, சரியா? நம்பைல, ரைட்? ஸோ இப்போ 1 divided by 0 கொடுக்குறேன் நார்மல் பைத்தான்ல. ஓகே, ஸோ அதுவும் பைத்தான் தான், என்ன நம்ம லைப்ரரி யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ எனிதிங் divided by 0 இஸ் இன்ஃபினிட்டிவ் அண்ட் இது வந்து 0 டிவிஷன் எரர் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் இங்க மட்டும் ஏன் வந்து நமக்கு வார்னிங் காமிக்குதுன்னா நம்பைல இந்த மாதிரி வார்னிங் காமிச்சிட்டு அந்த வேல்யூவை எம்டி வேல்யூ எடுத்துக்கோ, தென் மற்ற வேல்யூஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிடும். ஓகே, அதான் நம்பைல இருக்க அட்வான்டேஜ். டன். ஸோ அடுத்து ஸ்கேலார் ஆப்ரேஷன். இப்போ நான் இங்க இருக்கிற எல்லா அரேஸ்லயும் ஒரு 100 வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே,
ஸோ எல்லாத்துக்கூடயும் ஒரு 100 நான் ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்னா ARR ப்ளஸ் 100 கொடுத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸ் கூடயும் 100 வந்து ஆட் ஆகி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை நீ 100 இது கூட மைனஸும் பண்ணலாம் அண்ட் மல்டிபிளும் பண்ணலாம். ஓகே, தென் டிவிஷனும் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதை நம்ம ஸ்கேலார் ஆப்ரேஷன்ஸ் சொல்றோம். தென் இப்போ ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா நார்மலா நம்ம லிஸ்ட்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார் லூப் போடுவோம். லிஸ்ட் இருக்குன்னா ஒரு ஃபார் லூப் போடுவோம். ஃபார் லூப் போட்டு அண்ட் அதுல நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ இருக்குன்னு வைங்க. இதே நான் ரேஞ்சை வச்சு கிரியேட் பண்றேன். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் இங்க 11 கொடுக்குறேன். இப்போ ஏல எனக்கு என்ன இருக்கும், 0 to 10 வரைக்கும் லிஸ்ட் இருக்கு. சரியா? அண்ட் இதை நான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன், ஃபார் லூப் போட்டு ஃபார் I in A கோலன் அண்ட் அப்புறம் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் n ஸ்டார் ஸ்டார் 2 இப்படின்னு எனக்கு வரிசையா பிரிண்ட் ஆகும். என்ன பண்ணிருக்கேன், I ஸ்டார் ஸ்டார் 2. ஓகே, சோ இந்த மாதிரி வரிசையா பிரிண்ட் ஆகும். எனக்கு லிஸ்டாவே கிடைக்கணும்னா என்ன பண்ணுவேன், C equal to ஏதோ ஒரு எம்ப்டி லிஸ்ட் கொடுப்பேன். தென் அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை நான் லிஸ்ட்ல ஆட் பண்ணுவேன். ஸோ C டாட் append தென் இந்த வேல்யூ கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா பிரிண்ட் C பண்ணுவேன். ரைட்? அண்ட் இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், அந்த லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இங்க இவ்வளோ ஃபங்க்ஷன் எழுதுறோம். ரைட்? அண்ட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ARRல எனக்கு என்ன இருக்கு, அரேல ஸோ 0 to 1 அதே வேல்யூ இருக்கு, 0 to 10 வரைக்கும் இருக்கு. ஓகே, நான் இதுல ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா ARR டபுள் ஸ்டார் 2 கொடுத்தேன்னா எனக்கு ஈஸியா ஸ்கொயர் ரூட் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இதை நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ARR டபுள் ஸ்டார் 2. ரைட்? சிம்பிளா இந்த மாதிரி வந்து. ஓகே, பிரிண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா ஸோ அரே கன்வர்ஷன் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணீங்கன்னா இது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல சம் மெத்தட்ஸ் இருக்கு நமக்கு. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா SQRT அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ np டாட் SQRT ஆஃப் இதுல உங்க அரே பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இங்க பண்றது எதுவுமே நம்மளோட சோர்ஸ்ல போய் சேவ் ஆகாது. நம்ம ஜஸ்ட் எடுத்து ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணி பார்க்குறோம். அண்ட் சோர்ஸ் சேவ் ஆகணும்னா நீங்க அதுல சேவ் பண்ணணும். ஸோ இங்கேயும் அதே தான் பண்றோம். இப்போ np டாட் SQRT ஆஃப் ARR கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 வேல்யூஸோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுல நம்ம எக்ஸ்போனென்ஷியல் பார்க்கலாம். லைக் EXP கொடுத்துட்டு தென் ARR கொடுத்தீங்கன்னா, சாரி ARR கொடுத்தீங்கன்னா you get exponential values. ஓகே, ஸோ அதே மாதிரி np டாட் நீங்க சைனா கூட கன்வெர்ட் பண்ணலாம். இங்க லைக் ARR கொடுத்தீங்கன்னா you get sin value and np டாட் log கொடுத்தீங்கன்னா you get logarithmic value. ஓகே, ஸோ ஏன்னா இங்க வார்னிங் காமிக்கிறதுக்கு காரணம் log of 0 வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி இங்க பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. log of 0 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ அதனால இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் அதனால தான் நமக்கு எரர் அடிக்குது. ஓகே, ஸோ that just a warning. So divided by 0 encoded in log entry point for launching an IPython kernel அப்படிங்கிற மாதிரி எரர் அடிக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ தென் ஆக்சுவலா வீக் டேஸ்ல ஒரு 2 hours 3 hours கிளாஸ் எடுக்கலாம்
எடுக்கலாமா? டைம் கிடைக்குமா உங்களுக்குலாம்? சார் வீக்டேஸ்னா எப்படிங்க சார்? சாட்டர்டே எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். இல்லை இப்போ நீங்க மார்னிங் ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா மார்னிங் கூட ஒரு 2 or 3 hours எடுக்கலாம் நம்ம. ஏன்னா சண்டேஸ் வந்து நம்ம கிளாஸஸ் கிடையாது. ஓகே சாட்டர்டே ஹலோ சார் சாட்டர்டே ஆஃபீஸ் இருக்கும் சார். சார் ஈவினிங் அந்த மாதிரினா ஓகே தானேங்க சார்? என்னங்கம்மா? 8:30 சார் எத்தனால ஈவினிங் எடுத்துட்டா ஓகேங்க சார். இல்லைங்க சார் ஈவினிங் ஒரு 7 அந்த மாதிரி எடுத்துட்டா ஓகே தானேங்க சார்? ஏன்னா மார்னிங்னா வந்து எல்லாரும் ஒர்க் அந்த மாதிரி போயிடுவோம் இல்லைங்க சார்? ஈவினிங் 7 o'clock வந்து இன்னொரு பேட்ச் இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஏன்னா நம்ம செப்டம்பர் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு நம்ம சிலபஸ் முடிக்கணும். ஸோ ஒரு 2 hours டெய்லி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக பிக்கப் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ 2 hours-ங்கிறப்போ 1.5 hours வந்து கிளாஸ் எடுக்கலாம். 1/2 hour வந்து டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம். ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே தானே? சார் எப்போங்க சார்? இல்லை நான் என்ன டிசைட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்குறேன். ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே தாங்க சார். ஓகே. ஆக்சுவலாக அந்த 7 PM பேட்ச் தான் கொஞ்சம் கேட்கணும்னா அது எப்போ ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 7 to 8, 9 வரைக்கும் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஒரு 7:30 to 9:30. ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே. ஸோ நான் அதை இன்ஃபர்மேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். யா, ஸோ அது எப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸோ இப்போது மேக்ஸிமம் நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் என்ன டீட்டெயில் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ NumPy பார்த்தோம் இல்லையா? அண்ட் பேண்டாஸில் ஸோ இம்போர்ட் பேண்டாஸ் PD. ஓகே. ஸோ பேண்டாஸில் இங்கன்னா லேபிள்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் இதில் A B C. ஓகே. ஸோ இது ஒரு மெத்தட், லைக் இது ஒரு டைப் இல்லையா? அண்ட் மை டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதுலேயும் லிஸ்ட் கண்டைன்ஸ் 1,2,3 கொடுக்குறேன். தென் ARR. ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா NumPy யூஸ் பண்ணி ஒரு அரேயை கிரியேட் பண்ணுறேன். ஓகே. np டாட் arrange. தென் ஸோ மேலே 3 கீழே 3 அண்ட் இங்கே 4 கொடுக்குறேன். ஓகே, 3 கொடுப்போம். 3 வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். தென் ஒரு டிக்ஷனரி லைக் A கோலன் ஒரு 3 வேல்யூ 1,2,3 ஆர் 1, ஒரு கீ வேல்யூ பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். B கோலன் 2, C கோலன் 3. ஓகே. ஸோ இப்போ நம்மள்ட்ட 4 டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. ஓகே. ஸோ இதுல எப்படி சீரீஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். pd.series. ஸோ pd.seriesல டிக்ஷனரி டைரக்டா பாஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம்ல டிக்ஷனரி பாஸ் பண்ணா என்ன ஆகும், நம்மளோட கீ எல்லாத்தையும் காலம் நேமா வச்சுக்கும் அண்ட் வேல்யூ எல்லாத்தையும் ரோவா பிரிண்ட் பண்ணும் இல்லையா? அண்ட் சீரீஸ்ல எப்படி பிரிண்ட் ஆகும்னா, என்னாச்சு மாடியூல் pandas custom attribute series. யா, ஸோ சீரீஸ் வந்து S வந்து கேப்சல், S கேப்ஸ்ல இருக்கணும். டன். ஓகே. ஸோ டிக்ஷனரி உங்களை சீரீஸ் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட கீஸ் எல்லாத்தையும் எடுத்து இண்டெக்ஸா சேவ் பண்ணிடும். தென் அதோட வேல்யூஸ்லாம் எடுத்து
சீரிஸ் வேல்யூவா பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதான் சீரிஸ்க்கு டேட்டா ஃப்ரேம்க்கு வித்தியாசம் நீங்க டிக்ஷனரி ஹேண்டில் பண்றப்போ. ஓகே, தென் இப்போ 2 டிஃபரெண்ட் டைப் டேட்டா இருக்கு இல்லையா. இப்போ இங்க லேபிள்னு பாஸ் பண்றேன். இந்த லேபிள் வந்து வேல்யூக்கானது. ஓகே, ஸோ இப்போ இங்க நான் மை டேட்டா பாஸ் பண்றேன். மை டேட்டா வந்து இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு. சரியா, இப்போ என்ன கிடைக்கும் 1 2 3 ஏபிசின்னு கிடைக்கும் எனக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் கொடுக்கறது வேல்யூக்கு, செகண்ட் கொடுக்கறது இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு. ஓகே, இதை நீங்க இப்படி மாத்தி கூட கொடுக்கலாம். இங்க நான் ஏஆர்ஆர் கொடுக்குறேன். ஓகே, சோ ஏஆர்ஆர்ல என்ன இருக்கு 0 1 2 இருக்கா. 0 1 2 இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துருச்சா, அண்ட் ஏபிசி வந்து வேல்யூ வந்துருச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி கொடுக்கலாம். டன். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ரேண்டம் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. ரேண்டம்ல ரேண்ட் என்ன வந்து நான் இம்போர்ட் பண்றேன். சரியா, ஸோ லைக் numpy டாட் ரேண்டம்ல ரேண்ட் நான் இம்போர்ட் பண்றேன். சரியா, ஸோ இப்போ ஒரு டேட்டா ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ரேண்ட் யூஸ் பண்ணி டேட்டா ஃபீட் பண்ண போறேன். ஓகே, so df equal to pd dot data frame and இதுல so first டேட்டாவை கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா, ஸோ டேட்டாக்கு நீங்க ரேண்ட் இன்ட் டைரக்டா கால் பண்றதுனால ரேண்ட் என்னன்னு கொடுத்துட்டு தென் இதுல ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ தென் காலம் வேல்யூ. ரோ வேல்யூ 10 கொடுக்குறேன் அண்ட் காலம் வேல்யூ 4 கொடுக்குறேன். சரியா, தென் அதுக்கப்புறம் இங்க இண்டெக்ஸ். ஓகே, சோ இண்டெக்ஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா லிஸ்ட் ஆஃப் ஏ பி சி டின்னு கொடுத்துறேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் கமா காலம் வேல்யூஸ் அண்ட் இங்க லிஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஆர் டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்துறேன். சரியா, இப்போ டிஎஃப்ல எனக்கு என்ன இருக்கும், shape of face 10,4. yeah, so இங்க 10 கொடுத்திருக்கோம் இல்லையா. அப்ப இண்டெக்ஸ் எனக்கு 10 கொடுக்கணும். ரைட், so abcd ef g h i j இப்ப கரெக்ட்டா வரும். ஓகே, so 10 இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்திருக்கோம். then 10 இண்டெக்ஸ் லைக் 10 rows கொடுத்திருக்கோம். so 10 இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம கொடுக்கணும். ஓகே, so df எனக்கு இப்போ டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆயிடுச்சு. ரைட்டா, சோ w x y z. ஓகே, நீங்க இத லிஸ்டா கொடுத்து கன்வர்ட் பண்றப்போ, ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்டா கன்வர்ட் பண்றப்போ இது தனித்தனியா வந்துரும். w தனியா ஒரு எலிமெண்டா வரும், x ஒரு தனி எலிமெண்ட், y ஒரு தனி எலிமெண்ட், z ஒரு தனி எலிமெண்டா வந்துரும். ஓகே, அண்ட் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். தென் இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு அண்ட் இதுல நான் ஏதோ ஒரு காலமை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா டிஎஃப் அண்ட் இதுல கீ எப்படி பாஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ இது பார்க்க உங்களுக்கு சீரீஸ் மாதிரியே இருக்கா. டன், இது உங்க பார்க்க சீரீஸ் மாதிரியே இருக்கா. ஸோ டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சீரீஸ் தான். சரியா, ஸோ கலெக்ஷன் ஆஃப் சீரீஸ் எய்தர் இட் மே பி ஹாரிசான்டலாவும் இருக்கலாம் அண்ட் வெர்டிகலாவும் இருக்கலாம். சரியா, இப்போ எக்ஸ் நான் எடுத்துட்டேன். டன், ஸோ எனக்கு 2 or more காலம்ஸ் நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, 2 or more காலம்ஸ் நான் எடுக்கணும். இப்போ எனக்கு வந்து எக்ஸ் ஒய் எனக்கு வேணும். என்ன பண்ணலாம்னா இது ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இதுக்குள்ள நெஸ்டடா கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஒரு லிஸ்டா கொடுத்துருங்க. எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 காலம் கிடைச்சிடும். ஓகே, சோ ஒரு காலம் கொடுக்கறப்போ டைரக்டா வேல்யூ கொடுத்துறீங்க, 2 காலம் கொடுக்கறப்போ லிஸ்டா பாஸ் பண்றீங்க. சோ x and y. ஓகே, 2 வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். தென் சோ இப்போ நம்ம காலமை செலக்ட் பண்றது பார்த்துட்டோம் இல்லையா. காலமை செலக்ட் பண்றது பார்த்துட்டோம். எனக்கு ரோவை செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு ரோவையும் நான் செலக்ட் பண்ணி எடுக்கணும். எப்படி செலக்ட் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஓகே, இங்க df டாட் LOC, that's a location, and இதுல so square brackets போட்டுக்கோங்க. இங்க so எந்த ரோவை நீங்க
விசிட் பண்ணணும்னு பாருங்க. ஓகே, இது எதுவுமே உங்க சோர்ஸ்ல அஃபெக்ட் ஆகாது நீங்க சேவ் பண்ணாத வரைக்கும். ஓகே, ஸோ எந்த ரோவை விசிட் பண்ணணும்னு பாருங்க. நான் இப்போ இ வந்து எனக்கு வேணும்னா இந்த இடத்துல ஈன்னு பாஸ் பண்ணுங்க. ஓகே, பாஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க, உங்களுக்கு இ கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. உங்களோட காலம் வேல்யூஸ் WXYZ ஈயோட வேல்யூ 2 1 0 0 ரைட். ஸோ அப்படியே டிரான்ஸ்போஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ரோவும் சீரியஸ் தான், காலமும் சீரியஸ் தான். ஓகே, ஸோ நீங்க தனியா கெட் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இங்கேயும் உங்களால 2-3 ரோஸை பிரிண்ட் பண்ண முடியும், லைக் லிஸ்டா பாஸ் பண்றது மூலியமா. அண்ட் இ கமா எஃப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு 2 ரோஸ் கிடைச்சிருச்சா. ஸோ ஒரு ரோவை ரிட்டர்ன் பண்றப்போ மட்டும்தான் சீரீஸா ரிட்டர்ன் பண்ணும். 2 ரோங்கிறப்ப as it is எப்படி இருக்கோ அந்த மாதிரியே ரிட்டர்ன் பண்ணும். சரியா? தென் நெக்ஸ்ட், ஸோ இப்போ எனக்கு இண்டெக்ஸ் நேம் தெரியல. ஓகேங்களா, ஸோ இண்டெக்ஸ் நேம் வந்து எனக்கு தெரியல, ஆனா நான் ரோவை கிராப் பண்ணி எடுக்கணும். லைக் நேம் தெரியல, ஆனா இண்டெக்ஸ் லொகேஷன் எனக்கு தெரியும். சரிங்களா, ஸோ அதை எப்படி எடுக்கலாம்னா இந்த எல்ஓசி இருக்கு இல்லையா, எல்ஓசிக்கு முன்னாடி ஒரு ஐ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க இதுக்கு பதிலா இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்துருங்க, எஃப்க்கு பதிலா 3. ஓகே, ஸோ இப்போ 2 1 3 2ல சி இருக்கு, டி 3ல வந்து டி இருக்கு. ஓகேங்களா, இது 0 1 2 2ல சி இருக்கு அண்ட் டில வந்து 3ல வந்து டி இருக்கு, அது ரெண்டும் ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஓகே, ஸோ ஐஎல்ஓசின்னு கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நீங்க கெட் பண்ணலாம். அண்ட் வெறும் எல்ஓசி கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸோட நேம் வச்சு டேட்டாவை கெட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலரா ஏதோ ஒரு டேட்டா, இப்போ இந்த 1.16732 மட்டும் நான் கிராப் பண்ணி எடுக்கணும். ஓகே, நார்மலா பாத்தீங்கன்னா இந்த 1.16 எந்த காலம்ல இருக்கு, எக்ஸ் என்ன இங்க என்ன ரோல இருக்கு, சில. ஓகே, இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க, எக்ஸ் சி. ஓகே, ஸோ டிஎஃப் டாட் எல்ஓசியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க ஸோ அங்க நம்ம லிஸ்டா பாஸ் பண்ணோம் இல்லையா, லிஸ்டா பாஸ் பண்ணாம டைரக்டா பாஸ் பண்ணோம். ஓகே, இந்த 1. எங்க இருக்கு, சி அண்ட் எக்ஸ், ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் காலம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்க சி கமா எக்ஸ் கொடுத்துருங்க. தென் உங்க ஆன்சர் கிடைச்சிச்சா. ஓகே, ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் புரியுதுங்களா. நீங்க 2-3 ரோஸை நீங்க எடுக்கணும்னா இந்த மாதிரி லிஸ்டா உள்ள கொடுத்துடணும். ஓகே, ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவோட, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோவோட வேல்யூ கொடுக்கணும். ஓகே, ரோவோட இண்டெக்ஸ் வேல்யூ தட் இஸ் சி அண்ட் காலம் வேல்யூ எக்ஸ். அப்ப எனக்கு இந்த 1.16732 ஆக்சஸ் பண்ணிடலாம். ரைட், புரிஞ்சுச்சா, கிளியருங்களா? ஓகே, ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். நாளையில இருந்து ஒரு புது டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம், டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஐ திங்க் நீங்க எல்லாமே ஈவினிங் தான் ஃப்ரீயா இருப்பீங்க இல்லையா. ஸோ ஓகே, ஸோ இன்னொரு பேட்ச் இருக்காங்க, அவங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சா 2 பேரும் ஒரே பேட்ச்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஈஸியா முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன் நாளைக்கு எப்படி. ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி கிளாஸ் இருக்கும், 7 to 9:30 இல்ல 8 to 9:30 நாளைக்கு உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஆல். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.